குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/7/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்று அதிகாலை 2 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி திதி, அதன் பின்பு அதாவது 11:43 வரை துவாதசி இருக்கு. அதன் பின்பு திரையோதசியும் ஆரம்பமாகிறது. சனிக்கிழமையே திரையோதசியும் ஆரம்பமாகிறது. இந்த மாதிரி 3 திதி ஒரே நாட்களில் வரும்போது இது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இதுக்கு திதி சூன்யம் அப்படின்றதும் ஒன்று வந்துடும். இது அதனால் சனிக்கிழமையில் திரையோதசி வர்றது நல்லது. ஆனால் ஈவினிங் வந்தால் நல்லது. சனி பிரதோஷமாக மாறிட்டுருக்கோம். அது இந்த வருடம் ஒரே ஒரு சனி பிரதோஷம் தான், அது முடிஞ்சிருச்சு. அதனால் துவாதசி திதி, இந்த துவாதசி திதியில் ஒரு விஷயம் செய்யலாம். அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். நட்சத்திரம் காலை 8:39 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாம யோகம் இரவு 10:45 வரை கண்டம். கரணம் இரவு 11:43 வரை தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டுமே இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை ராகு காலம். காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை யமகண்டம். நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8:39 சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு செய்வது, வாராகி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி துவாதசி திதி. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமு மட்டும் எடுத்து பேக்கில் வச்சு கொண்டு போங்க, அதுவே போதும். அதே சமயத்தில் இன்றைக்கி துவாதசி அப்படின்னும்போது இந்த தேய்பிறை துவாதசியில் ஒரு 2 விதமான வழிபாடுகள் செய்யலாம். என்ன அப்படின்னா, இந்த தேய்பிறையில் பிறந்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, தேய்பிறை துவாதசி திதியில் பிறந்தவர்கள் பைரவருக்கு தேங்காயில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி வெள்ளைத்திரி சகப்புத்திரி கலந்து பைரவருக்கு தீபம் ஏற்றினால் பணவரவு நன்றாக வரும். எழுதி வச்சுக்கோங்க. இது தேய்பிறை துவாதசியில் பிறந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, துவாதசி திதியில் பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. எப்பேற்பட்ட தொல்லைகளும் எப்பேற்பட்ட எதிரிகளும் எப்பேற்பட்ட பண பிரச்சனைகளும் தீரும். இந்த துவாதசி திதியில் நெய் தீபம் ஏற்றணும் பெருமாளுக்கு. துளசி வாங்கி கொடுத்து, அதே மாதிரி நிறைய பேர் ஏகாதசிக்கு மட்டும்தான் பசுமாட்டுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுப்பாங்க. ஆனால் துவாதசியில் கொடுத்தால் இன்னும் நல்லது. அதனால் இந்த துவாதசி திதியில் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க. இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் யாரும் நிறைய சொல்லவே மாட்டாங்க. நிறைய பரிகாரங்களை மறைக்கிறாங்க. பாதி சொல்லிவிட்டு மீதி ஜாதகத்தை அனுப்புங்க பார்த்து சொல்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் ஓப்பனாக எல்லாம் சொல்கிறேன். உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவே நிறைய நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, அவர்களுக்கும் அந்த பரிகாரம் இருக்குது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி சனிக்கிழமையில் வாராகி வழிபாடு செய்வது மிக மிக அற்புதம். வாராகி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது
வாராகி நிறைய வழிபாடு இருக்குது. பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சனிக்கிழமையில் இந்த வாராகி வழிபாடு, அவளுக்கும் இந்த இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் ஏவல், பில்லி, சூன்யம், செய்வின கோளாறு, கண்திஷ்டி, பொறாமை இத்தனையும் விலகும். முடிந்த அளவுக்கு இந்த 3 பரிகாரத்தையும் இன்னைக்கு செய்ய முடிந்தவர்கள் செய்யுங்கள். சிறப்பாக இருப்பீர்கள். நிறைய பிரச்சனைகள் தீரும். இது ஒன்றும் நம்ம நிறைய செலவு பண்ணி போய் செய்ய போகிறது கிடையாது இல்லைங்களா? நிறைய நம்ம கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் இப்போ நான் சொன்ன பரிகாரங்களை எழுதி வச்சு செய்யுங்க. இந்த 3 பரிகாரங்களையும் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த துவாதசி திதியில் நம்ம தீபத்தை இந்த பைரவருக்கு போடும்போது தேய்பிறையில் பிறந்தவர்கள் இதை செய்தால் மிக மிக சிறப்பு. சரி, தேய்பிறையில் இல்லாமல் வளர்பிறையில் பிறந்தவர்கள் இந்த துவாதசி திதியில் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. அதுவும் இந்த சனிக்கிழமையில் வாராகிக்கு இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் தீரும். பணம் வரும். அது கண்டிப்பாக கன்ஃபார்மாக. என்னைக்கு நான் தினமும் போய் கோயிலுக்கு போய் ஏற்ற முடியல அப்படின்னு நினைத்தாலும் சனிக்கிழமையில் மட்டும் கண்டிப்பாக நான் சென்று வாராகிக்கு வழிபாடு செய்வது நிச்சயம். அதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது கடந்து போகுது. சரிங்களா? செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு ராசி பலனுக்குள் போகலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கடகத்தில் குரு பகவான் மாந்தி பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும். இந்த இடத்துல சந்திரன் உச்சம், சுக்கிரன் வீட்டில் செவ்வாய், சந்திரமங்கல யோகம் நல்லா இருக்கும். இன்னைக்கு சந்திரனும் செவ்வாயும் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவு இருக்குது, செலவு இருக்குது. நிறைய சகோதரர்களால் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். வாத திறமையால் ஆதாயம் அடைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நேர்மைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த இந்த விவசாயத்துறையில் இருப்பவர்கள், அதே போல் கல்வித்துறையில் இருப்பவர்கள், இப்போது முக்கியமாக விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ அரசு ரீதியாக நிறைய உதவிகரம் செய்கிறார்கள். அந்த விஷயத்தில் இன்றைக்கி விவசாயத்துறை, கால்நடைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உறவுகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறநாமின் அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பேச்சில் அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை
வெளியில் சொல்வதில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது ரொம்ப நன்மையை தரும். இன்றைக்கி வருவாயும் உண்டு, செலவும் உண்டு. சகோதர வழியில் விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய தன்மையும் உண்டு. கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலுமே விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதே சமயத்தில் வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் அலுவலக பணிகளை முடிப்பது நல்லது. அதாவது பெண்டிங் எதுவும் வைக்காதீங்க. பெண்டிங் வச்சா உங்களுக்கு தான் அது கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க, பங்குதாரர், இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி அனுசரித்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் குறித்த எண்ணங்கள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திடீர் செலவுகளால் கையிருப்புகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு அதிசய மேற்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பு, கையில் இருக்கின்ற பணங்கள் கொஞ்சம் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும். கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சகோதர வழியில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும். தொழிலில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் இருக்கும். அதனால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் உற்சாகம் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வெளிவட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மூலம் இழுபறியான வேலைகளை எல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் இழுபறி, தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் பொருட்களை கையாளும் பொழுது மிக மிக நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த கண்ணாடி பொருட்கள், பீங்கான் பொருட்கள் இதையெல்லாம் கையாளும் போது நிதானத்தோடு கையாளுங்க, கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். மகிழ்ச்சி இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கால்நடைகள் மூலம் மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. மூட்டு சம்பந்தப்பட்ட முதுகு எலும்பு தொடர்பான ஒரு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. தொழில் தொடர்பான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு தடைகளெல்லாம் அகலக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம்
பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் நிதானத்தோடு கவனத்தோடு செய்வது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்கிற இடத்துல மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இன்றைய தினம் பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு மனதிற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் தோன்றி மறையும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தன்மை. சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா விதத்திலும் குருனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் எல்லாமே இருக்கும். கவலையப்படாதீங்க. குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் பிரிந்த தம்பதியர்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். ஆனால் விட்டு கொடுத்தல் இருக்கணும். இருந்தால் இன்றைய நாள் சில மாற்றங்களை உணரலாம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் மறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். எண்ணிய சில வேலைகள் நிறைவேறுவதில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரம் ரீதியாக முயற்சிகளில் ஒரு விவேகம் இன்றைக்கி தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வேண்டாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனத்தோடும் விவேகத்தோடும் இன்றைக்கி இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். விநாயகரை இன்றைக்கி நல்லபடியாக வணங்கிட்டு போங்க. ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி எல்லாவற்றையும் செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாள். சந்திரமங்கல யோகம். உங்களுடைய ராசி அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். நண்பர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசு செயல்களில் இன்றைய தினம் இருந்து வந்த தடை தாமதம்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும்.
பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் திருமணத்தை பற்றி பேசினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். உங்கள் ராசியை குரு பார்க்குது, 3ஆம் வீட்டையும் குரு பார்க்குது, 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குது. அப்போது குலதெய்வ வழிபாடு, ஒரு சில சுபகாரியத்துக்கு முயற்சி எடுத்தால் நடக்கக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வம் இல்லாத தன்மையெல்லாம் இன்றைக்கி விலகும். கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு திறன் மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை. விவசாயத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகரம் சாதகமாக இன்றைக்கி இருக்கும். எதிர்பார்த்திருந்த சில மாற்றங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களுக்கிடையே புரிதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத தன வரவு இருக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி சகோதர வழியிலும் புரிதல் இருக்கும், விட்டு கொடுத்தலும் இன்றைக்கி இருக்கும். அவர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்களில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம், மதிப்பு, மரியாதை இன்றைக்கி ஏற்படுத்தும். செலவுகளை குறைத்து சேமிக்கக்கூடிய ஒரு தன்மை. புதிய முதலீடு செய்வதில் கவனம் தேவை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்தியோகம் சம்பந்தமான ஒரு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தொழில், ஒரு வியாபாரம், இதிலெல்லாம் ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா அதில் கவனத்தோடு அந்த முதலீடு செய்யுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சகோதர வழியில் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வருகையால் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில், வேலையில் சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி அதிகரிக்கும். தைரியமும் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாகவும், கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும், திருமணம் ஆகாதவர்களுக்கு
திருமணத்தை பற்றிய முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை சுபமாக முடியக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்த சில விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நெருக்கமானவர்களே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளாக விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்குது. கணவன் மனைவியிடையே சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சமயத்தில் இன்றைக்கி எதை சார்ந்து முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. மனசுக்குள்ளே ஏற்பட்டிருந்த சில குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். சகோதர வழியிலும் அனுகூலம் ஏற்படும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி இன்றைக்கி நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. மனதிலும் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.